நண்பா இன்னி பள்ளி விடுமுறை மாதிரி போகலாமா? சரி, விடுமுறைதான். பிடிச்சிட்டேன். இப்ப நீதான் பிடிக்கணும். அந்த மர்மமான அழுகை குரல் கேட்டதும் அப்போது ஒரு நண்பன் மிகவும் பயந்து நிற்கிறான். நண்பா அந்த சத்தம் கேக்குறதா? ஆமா, யாரோ அழ மாதிரி இருக்கே. நான் இருக்கேன் நண்பா, வா போய் பார்க்கலாம். நண்பா அந்த குரலை நோக்கி போக வேண்டாம். எனக்கு ரெண்டு கூட எதுவும் ஆகாது. நீ என்னோட நண்பா. சரி நண்பா, வாங்க போய் பாப்போம். நண்பா காத்து ரொம்ப வேகமா வீசுது. ஆமா, ஆனா அந்த குரல் இன்னும் கேக்குது. நான் போய் பார்த்தால்தான் தெரியும். நண்பா அந்த ஒளி பாரு, அது சாதாரண ஒளி மாதிரி தெரியல. வாங்க அருகில போய் பாப்போம். அடடா, இது என்ன மாயா ஐஸ் போல இருக்கே. என் உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. எங்களை காரமில்லை. நாங்க உங்க உலகத்தை காப்பாத்துவோம். மாயா ஐஸ் கண்ணீர் விழுந்ததும் என் உலகம் உலக வாசலுக்குள் இருக்குது. நாங்கள் உன்னுடன் வருகிறோம். நாம் உன் உலகத்தை காப்பாற்றுவோம். மாயா ஐஸ் அவர்கள் இருவரையும் மாய உலகத்துக்கு அழைத்துச் சென்றது. அங்கு அவர்கள் பார்த்தது நிறைய ஐஸ் உயிர்கள் அழுது கொண்டிருந்தது. அவர்கள் அந்த வாசலுக்குள் சென்றதும் ஒரு பெரிய ஐஸ் உலகம் அவர்களுக்கு முன்னால் தெரிந்தது. நண்பா இங்க எல்லாரும் ஏன் அழுறாங்க? எங்கள் உலகம் கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம். இந்த உலகத்தை நிச்சயம் காப்பாற்றுவோம். இங்க ஒரு பெரிய அரண்மனை கட்டலாம். அப்ப எல்லாரும் பாதுகா இருக்கலாம். நீங்கள் எங்க தகுத்தாங்க. நண்பா இங்க ஒரு பெரிய அரண்மனை கட்டலாம். மாய உலகம் மீண்டும் மகிழ்ச்சியாக மாறியது. நாங்கள் நண்பர்கள் தான். நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். இந்த ராஜ்யத்தை நான் நல்லா ஆளுவேன். நாங்கள் மீண்டும் வருவோம். நண்பா ஏன் அழுற? நம்ம சேனலை யாரும் பார்க்கல, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, யாரும் லைக் பண்ணல. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா நாங்க லைக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இன்னும் நல்ல கதைகள் கொண்டு வர முடியும். நண்பர்களே, நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.